சுவாமி விவேகானந்தரின் அருளுரை ஜூலை 2, 1895. ஆதிபராசக்தி. பிரபஞ்ச சக்தியை சாக்தர்கள் அன்னையாக வழிபடுகிறார்கள். அதைவிட இனிமையான வேறு பெயர் அவர்களுக்கு தெரியாது. இந்தியாவில் பெண்மையின் அறுதி லட்சியம் தாய்மை. கடவுளை அன்னையாக அன்பாக வழிபடுவதை தக்ஷிணாசாரம் என்று கூறுகிறார்கள். இந்த வழிபாடு நம்மை ஆன்மீகத்திற்கு அழைத்து செல்லும். ஒருபோதும் செல்வ செழிப்பை தராது. கடவுளின் பயங்கர பக்கத்தை வழிபடுவது வாமாச்சாரம். இது பொதுவாக பேரளவிற்கு செல்வ செழிப்பை தரும். ஆன்மீக வளர்ச்சியும் உண்டாகலாம். ஆனால் இறுதியில் சீரழிவையே தருகிறது. அதை பின்பற்றுபவர்களையும் அழித்து விடுகிறது. அன்னையே சக்தியின் முதல் வெளிப்பாடு. எனவே தாய்மை கருத்து தந்தையை விட மேலானதாக கருதப்படுகிறது. தன் தாய் எல்லாம் வல்லவள் என்று குழந்தை எண்ணுகிறது. அவ்வாறே அன்னை என்ற பெயருடன் பிரபஞ்ச சக்தி மற்றும் எல்லாம் வல்லவள் என்ற கருத்தும் இணைந்தே இருக்கிறது. அந்த தெய்வீக அன்னை நம்முள் குண்டலினியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை வழிபடாமல் நாம் நம்மை ஒருபோதும் அறிய முடியாது. தேவி பராசக்தி கருணைமயமானவள், எல்லாம் வல்லவள், எங்கும் நிறைந்தவள். பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்துள்ள மொத்த சக்தி அவளே. சக்தியின் வெளிப்பாடு ஒவ்வொன்றும் அன்னையே. அவளே உயிர், அவளே அறிவு, அவளே அன்பு. அவள் பிரபஞ்சத்தில் இருந்தாலும் தனித்தே இருக்கிறாள். அவளுக்கு உருவம் உண்டு. ஸ்ரீராமகிருஷ்ணர் கண்டதைப் போல் அறிந்ததைப் போல் நாமும் அவளை காணவும் அறியவும் முடியும். அன்னையின் எண்ணத்தில் நிலை பெற்றிருப்போமானால் நம்மால் எதுவும் செய்ய முடியும். பிரார்த்தனைகளை அவள் விரைவில் நிறைவேற்றுகிறாள். எந்த நேரத்திலும் எந்த உருவத்திலும் அவள் நமக்கு காட்சி தருகிறாள். அவளுக்கு உருவமும் பெயரும் இருக்கவும் முடியும், இல்லாமலும் விளங்க முடியும். இப்படி பல்வேறு நிலைகளில் அவளை நாம் வழிபடும்போது நாம ரூபமற்ற தூய தனிநிலைக்கு நாமும் உயர முடியும். எண்ணற்ற உயிரணுக்களின் தொகுதியே மனிதன். உயிரினம் ஒவ்வொன்றையும் ஓர் உயிரணுவாக கொண்டால் அவை அனைத்தின் தொகுதியே கடவுள். அவருக்கு அப்பால் இருப்பது தூய தனி பரம்பொருள். அலையற்ற அமைதியான கடல் பரம்பொருள். அதே கடல் அலைகளாக உருவெடுக்கும்போது தேவி பராசக்தி. அவளே காலம், இடம், காரணகாரியம். கடவுளே தேவி பராசக்தி. அவளுக்கு 2 இயல்புகள் உண்டு, சகுணம், நிர்குணம். சகுண நிலையில் அவளே கடவுள், இயற்கை, உயிர். நிர்குண நிலையில் அவள் அறியப்படாதவள், அறிய முடியாதவள். நிர்குண நிலையிலிருந்துதான் கடவுள், இயற்கை, உயிர் என்ற 3ம் உண்டாயின. இது விசிஷ்டாத்வைதிகளின் கருத்து. பராசக்தியின் ஒரு துளி கிருஷ்ணர், மற்றொரு துளி புத்தர், இன்னொரு துளி இயேசு. நம்மை பெற்ற தாயை பராசக்தியின் ஒரு சிறு அம்சமாக கருதி வழிபட்டால் நாம் மேன்மை அடைவோம். அன்பையும் ஞானத்தையும் பெற விரும்பினால் நீ அவளை வழிபடு. பொதுவாக பயத்திலிருந்தே மதம் ஆரம்பித்தது எனலாம். இறைவனிடம் நாம் பயம் கொள்ளுதலே ஞானத்தின் ஆரம்பம். தொடர்ந்து உயர் கருத்து வருகிறது. பூரண அன்பு பயத்தை போக்குகிறது. ஞானம் ஏற்படும் வரை, கடவுளை அறியும் வரை பயத்தின் நிழல் இருக்கவே செய்யும். இயேசு மனித நிலையில் இருந்ததால் தூய்மையின்மையை கண்டு அதை கண்டிக்க வேண்டியிருந்தது. அவரை விட எல்லையற்ற மடங்கு உயர்ந்த நிலையில் இருப்பவரான கடவுள் குற்றங்குறைகளை காண்பதும் இல்லை, அவற்றிற்காக கோபம் கொள்வதும் இல்லை. கண்டிப்பது உயர்வு ஆகாது. தாவீதின் கைகளில் இரத்தம் படிந்திருந்ததால் அவரால் கோயிலை கட்ட முடியாமல் போயிற்று. அன்பு, அறம், புனிதம் இவை நம்மிடம் வளரும் தோறும் அவற்றை வெளியிலும் அதிகமாக காண்போம். பிறரை கண்டிப்பதெல்லாம் நம்மை நாமே கண்டித்து கொள்வதுதான். உன்னை முதலில் சரிப்படுத்திக் கொள், அது உன்னால் இயலும். உலகம் உனக்காக தன்னை இணக்கமாக்கிக் கொள்ளும். ஒரு துளி நீர் பிரபஞ்சத்தையே தாங்க வல்லது என்ற கோட்பாடு போன்றது இது. நாம் அகத்தில் எதுவாக இல்லையோ அதை புறத்திலும் காண முடியாது. பெரிய எந்திரத்திற்கும் அதன் சிறிய எந்திர அமைப்பிற்கும் உள்ள தொடர்பை போன்றதே பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. சிறிய எந்திரத்தில் நேர்கின்ற கோளாறு பெரிய எந்திரத்தில் தான் கோளாறு ஏற்பட்டு விட்டதாக நம்மை கற்பனை செய்ய தூண்டுகிறது. உலகில் உண்மையினுடைய முன்னேற்றத்தின் ஒவ்வொரு அடியும் அன்பின் ஆற்றலாலேயே ஏற்பட்டுள்ளது. குறை கூறுவது ஒருபோதும் நன்மை பயக்காது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அறிஞர்கள் இதை சோதித்தும் விட்டனர்.
கண்டனத்தால் எதையும் சாதிக்க முடியாது. உண்மை வேதாந்தி அனைவரிடமும் அனுதாபத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அத்வைதம் அல்லது தனி உரிமைதான் வேதாந்தத்தின் உயிர் நாடி. இயல்பாகவே துவைதிகள் தங்கள் பாதை மட்டுமே சரி என்று கருதி பிறரை கண்டிக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள துவைதிகளான வைணவர்கள் சகிப்புத்தன்மை மிக குறைந்த ஒரு பிரிவினர். மற்றொரு துவைத பிரிவான சைவர்களிடையே கருணாகண்டன் என்று ஒரு பக்தன் இருந்தான். அவன் தீவிர சிவபக்தன். சிவனை தவிர வேறு தெய்வங்களின் பெயரை கேட்பதற்கு கூட சகிக்க மாட்டான். அதனால் தனது காதுகள் இரண்டிலும் மணிகளை கட்டி தொங்கவிட்டு கொண்டிருந்தான். இதர தெய்வங்களின் பெயர் தமது காதுகளில் புகுந்து விடாதபடி மணிகளை அடித்து தடுத்து விடுவான். தன்னிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டிருக்கும் அவனுக்கு தமக்கும் திருமாலுக்கும் இடையே வேறுபாடு கிடையாது என்னும் உண்மையை வெளிப்படுத்த சிவபெருமான் விரும்பினார். ஆகவே அவர் அந்த பக்தனின் முன்னால் சங்கர நாராயணராக, அதாவது பாதி திருமால் பாதி சிவன் வடிவில் தோன்றினார். கருணாகண்டன் அப்போது தூபம் காட்டிக் கொண்டிருந்தான். தூபத்தின் நறுமணம் திருமாலின் நாசியில் நுழைந்ததை பார்த்த அவன் துணுக்குற்று தன் விரலை அதில் விட்டு துவாரத்தை அடைத்து விட்டான். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் அவனை சபித்து விட்டதாக புராணங்கள் கூறுகிறது. மாமிசம் உண்கின்ற சிங்கம் போன்ற மிருகங்கள் ஓர் அறை அறைந்துவிட்டு ஓய்ந்து விடுகின்றன. ஆனால் பொறுமையுள்ள காளையோ தூங்கி வழிந்து கொண்டு உணவை மென்றவாறே நாள் முழுவதும் தெரிகிறது. சுறுசுறுப்பான வட அமெரிக்கன் அரிசி சோறு உண்ணும் சீன கூலிக்காரனுடன் போட்டியிட முடியாது. இராணுவ பலம் ஓங்கி இருக்கும்போது மாமிச உணவு உண்பது மிகுந்து இருக்கும். விஞ்ஞானம் முன்னேற முன்னேற போர்க்குணம் குறையும். அப்போது சைவ உணவு உண்போர் அதிகமாவார்கள். நான் இறைவனை நேசிக்க வேண்டுமானால் என்னை 2 கூறுகளாக பிரித்து கொள்கிறேன். நானே என்னை, அதாவது எனது ஆன்மாவை நேசிக்கிறேன். என்னை இறைவன் படைத்தான், இறைவனை நான் படைத்தேன். நமது சாயலில் நாம் கடவுளை படைக்கிறோம். நாமே கடவுளை நமது தலைவர் ஆக்குகிறோம். நம்மை நமது பணியாளர்களாக கடவுள் படைக்கவில்லை. நாமும் கடவுளுடன் ஒன்றுபட்டவர்கள், நண்பர்கள் என்று அறியும்போது சமத்துவமும் சுதந்திரமும் ஏற்படுகிறது. நித்தியமான பரம்பொருளிடமிருந்து எம்மியளவேனும் நாம் விலகி இருக்கும் வரை பயம் போகாது. உலகிற்கு இதனால் என்ன நன்மை என்று அசட்டுத்தனமாக கேட்காதே. உலகம் அதன் வழியே போகட்டும். நீ அன்பு செய். பிரதியாக எதையும் கேட்காதே. அன்பாக இரு. அதற்கு மேல் எதையும் எதிர்பாராதே. அன்பு காட்டு. அந்த மதம் இந்த மதம் என்று எல்லாவற்றையும் மறந்துவிடு. அன்பு என்னும் அமுதத்தை குடித்து பைத்தியமாகு. எம்பெருமானே, எல்லாம் என்றென்றும் உனது உடைமை என்று சொல். அதிலேயே மூழ்கு. மற்ற அனைத்தையும் மறந்துவிடு. கடவுள் என்ற கருத்தே அன்புதான். பூனை தன் குட்டிகளை நேசிப்பதை பார்க்கும்போது அவனை நினை. பிரார்த்தனை செய். கடவுள் அங்கே வெளிப்படுகிறார் என்பதை பரிபூர்ணமாக நம்பு. நான் உனது உடைமை, உனது உடைமையே என்று மீண்டும் மீண்டும் சொல். கடவுள் எங்கும் இருக்கிறார். அவரை தேடி அலைய வேண்டாம். பார்க்க முயல். உலகின் ஒளியான, பிரபஞ்சத்தின் ஆன்மாவான இறைவன் எப்போதும் உன்னை காப்பானாக. தனி பரம்பொருளை வழிபட முடியாது. நமது இயல்பிற்கு ஏற்ற ஒருவரை, வெளிப்பட்டுள்ள இறைவனை மட்டுமே நம்மால் வழிபட இயலும். இயேசு நம்மை ஒத்த இயல்பு உடையவராக இருந்தார். கிறிஸ்து என்னும் பூரண நிலையை அவர் பெற்றார். நாமும் அவ்வாறு ஆக முடியும். ஆகியே தீர வேண்டும். புத்தர், கிறிஸ்து என்னும் பெயர்கள் அடைய வேண்டிய ஒரு நிலையை சுட்டுகின்றன. கௌதமரும் இயேசுவும் அத்தகைய நிலையை வெளிப்படுத்தினர். முதலாவதான மிக உயர்ந்த வெளிப்பாடு அன்னையான பராசக்தி. அதற்கு அடுத்து இயேசுநாதர்களும் புத்தர்களும். நமது சூழ்நிலைகளை நாமே சிறையாக்கிக் கொள்கிறோம். தலைகளை உடைத்து தகர்ப்பவர்களும் நாமே. ஆன்மா பயமறியாதது. புறத்தே உள்ள கடவுளை பிரார்த்திக்கிறோம். அது நல்லது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான். ஆன்மாவை அறியும்போது நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒன்று கலத்தல் தான் அன்பின் உச்ச நிலை. ஒரு காலத்தில் நான் பெண்ணாகவும் அவள் ஆணாகவும் இருந்தோம். அன்பு வளர்ந்தது. இறுதியில் அவனும் இல்லை, நானும் இல்லை. ஒரு காலத்தில் இருவராக இருந்தோம் என்ற மங்கிய நினைவு மட்டும் கொஞ்சம் இருக்கிறது. இருவருக்கும் இடையில் அன்பு வந்தது. இருவரையும் ஒன்றாக்கிவிட்டது என்று பாரசீக சூஃபி பாடல் கூறுகிறது.
முதலில் நான் அவனை கண்டேன். அவன் என்னை பார்த்தான். என் கண்ணில் மின்னல் வெட்டியது. அவனிடம் சென்றது. அவன் கண்களில் மின்னல் வெட்டியது. பின்பு எனக்குள் வந்தது. இது இப்படியே நடந்தது. இறுதியில் இரு உள்ளங்களும் இணை பிரியாமல் ஒன்று கலந்தன, உண்மையிலேயே ஒன்றாயின. அறிவு நித்தியமானது, கடவுளுடன் ஒன்றி இருப்பது. தெய்வீக பேருணர்வின் தூண்டுதலால் ஒருவன் ஆன்மீக நியதி ஒன்றை கண்டுபிடிக்கிறான். அவன் கண்டுபிடிப்பது அருள் வெளிப்பாடு ஆகிறது. ஒருவர் கண்டுபிடித்தது மட்டுமே அருள் வெளிப்பாடு. இனி அது யாரிடமும் வெளிப்படாது என்ற குறுகிய நோக்குடன் கண்மூடித்தனமாக அதை பின்பற்றக்கூடாது. ஏனெனில் அருள் வெளிப்பாடு முடிவற்றது. இந்துக்கள் தங்கள் மதத்தையே விமர்சிக்கும் துணிவு உடையவர்கள் என்று அவர்களை வெற்றி கொண்ட அந்நியர்கள் கூறுவதுண்டு. இது இந்துக்களை சுயமாக சிந்திக்க செய்திருக்கிறது. இந்துக்களை பிணைத்த தலைகளை இவ்வாறு அந்நிய ஆட்சியாளர்கள் தங்கள் அறியாமலே தகர்த்து விட்டார்கள். உலகத்திலேயே மிகவும் மதப்பற்று உடையவர்கள் இந்துக்கள். இருந்தாலும் தெய்வ நிந்தனை என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களை பொறுத்தவரை புனித விஷயங்களை எப்படி பேசினாலும் அது வழிபாடுதான். தீர்க்கதரிசிகளுக்கோ சாஸ்திரங்களுக்கோ ஒப்புக்காக மரியாதை செய்யும் பழக்கம் இந்துக்களிடம் இல்லை. போலி ஆச்சாரத்தை அவர்கள் மதிப்பது இல்லை. சர்ச்சுக்குள் இயேசுவை திணிக்க முயல்கின்றனர். சர்ச் இயேசுவில் நிலை பெறுமாறு செய்ய முடியவில்லை. எனவே தங்கள் கருத்துக்கு ஒத்து வருகின்ற சாஸ்திரங்களை மட்டுமே அவர்கள் பாதுகாத்து வைத்தார்கள். சாஸ்திரங்களை சார்ந்து நிற்பது கூடாது. சாஸ்திரங்களை வழிபடுவது கீழான உருவ வழிபாடு. அது நமது கால்களை கட்டி போட்டுவிடும். விஞ்ஞானம், மதம், தத்துவம் எல்லாமே சாஸ்திரங்களுக்கு இணங்கி வர வேண்டும் என்று கூறுவது கொடுமையிலும் கொடுமை. இது புராட்டஸ்டண்ட் நெறியினரின் பைபிள் காட்டும் கொடுமை. கிறிஸ்தவ நாடுகளில் ஒவ்வொருவரின் தலை மீதும் பெரிய சர்ச்சு ஒன்று இருக்கிறது. அதற்கு மேல் பைபிள் இருக்கிறது. இருந்தும் மனிதன் வாழ்கிறான், வளர்கிறான். மனிதன் கடவுளாக இருக்கிறான் என்பதை இது நிரூபிக்கவில்லையா? உயிர்களில் உயர்ந்தவன் மனிதன். உலகங்களில் உயர்ந்தது இந்த மண்ணுலகம். மனிதனை விட உயர்ந்த ஒரு கடவுளை நம்மால் கற்பனை செய்ய முடியாது. எனவே நமது கடவுள் மனிதனே. மனிதனே கடவுள். நாம் முன்னேறி உயர்நிலைக்கு போய் மேலும் சிறந்த ஒன்றை காணும்போது மனம், உடல், கற்பனை ஆகியவற்றை கடந்து இந்த உலக நிலையை கடந்து போக நேர்கிறது. சார்பற்ற தனிநிலையை எய்தும்போது நாம் இந்த உலகிலேயே இருப்பதில்லை. நம்மால் தெரிந்து கொள்ளக்கூடிய உலகில் உச்ச நிலையில் இருப்பவன் மனிதனே. பிராணிகளை பற்றி நமக்கு தெரிவதெல்லாம் ஒப்புவமை மூலம்தான். நமது செயலையும் உணர்ச்சிகளையும் கொண்டே அவற்றை நாம் மதிப்பிடுகிறோம். அறிவின் மொத்த அளவு எப்போதும் ஒரே அளவில் இருக்கிறது. சில வேளைகளில் அது அதிகமாகவும் சில வேளைகளில் குறைவாகவும் வெளிப்படலாம். அவ்வளவுதான். அது நமக்குள் இருக்கிறது. அங்கு மட்டுமே அதை காண முடியும். கவிதை, ஓவியம், இசை ஆகியவை சொல், நிறம், ஓசை இவற்றின் மூலம் வெளிப்படும் உணர்ச்சியே தவிர வேறல்ல. பாவத்தின் விளைவுகளை யார் விரைவில் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுடைய கணக்கு விரைவில் சரியாகி விடுகிறது. தண்டனை காலம் தள்ளி செல்பவர்களின் நிலை பரிதாபமானது. காலதாமதத்தால் வினையின் கொடுமை அதிகரிக்கிறது. சமநிலையை அடைந்தவர்கள் இறைவனில் வாழ்வதாக சொல்லப்படுகிறது. எல்லா வெறுப்புகளுக்கும் பொருள் ஒன்றே, நம்மை நாமே அழித்து கொள்ளுதல். எனவே அன்புதான் வாழ்க்கையின் நியதி. அந்த அன்பை பெற நிறைநிலையை அடைய வேண்டும். நாம் நிறைநிலையில் இருக்கின்ற அளவுக்கு பொதுவாக நாம் செயல் என்று கூறுகின்ற செயலிலுள்ள ஈடுபாடு குறைகிறது. சத்துவகுணத்தில் நிலைத்திருப்பவர்கள் எல்லாவற்றையும் குழந்தை விளையாட்டாக காண்கிறார்கள், அறிகிறார்கள். எனவே அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அடிப்பது எளிது. அமைதியாக அடங்கி இருந்து, இறைவா உன்னிடமே தஞ்சம் புகுகிறேன் என்று கூறி அவனது செயலை எதிர்பார்த்து காத்திருப்பது மிக மிக கடினமானது.